வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரன்சி கன்வெர்ட்டர் ஆப் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ நான் இங்க ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, USD டூ INRன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த Googleல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்குமே நம்ம இங்க சூஸ் பண்ற மாரி இருக்குல்ல. ஸோ நான் இப்ப வந்து யூரோஸ் வேணும் அப்படின்னா, ஸோ நான் இங்க குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1 யூரோ வந்து இந்தியன் ரூபிக்கு எவ்வளோ? ஸோ இந்த இது இருக்குல்ல, நம்ம இங்க Googleல வச்சிருக்காங்கல்ல. ஸோ இதே மாரியான ஒரு கரன்சி கன்வெர்ட் ஆப் தான் வந்து நம்மளும் பண்ண போறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? எங்கேருந்து வந்து டேட்டா ஃபெட்ச் ஆகுது? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ இது ஃபுல்லுமே மொபைல் ரெஸ்பான்சிவான ஒண்ணு. நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்குமே எப்படி வந்து டேட்டா வந்து டைனமிக்கா ஃபிக்ஸ் பண்றது. ஏன்னா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ உலகத்துல எவ்வளோ கரன்சி வேணா இருக்கலாம். ஸோ சைனீஸ் யுவான் இருக்கு. ஸோ யூரோ இருக்கு. எவ்வளோ வேணா இருக்கலாம். US டாலர்ஸ் இருக்கு. ஸோ நெறைய பவுண்ட்ஸ், என்ன திராம்ஸ் என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனா வந்து அத வந்து நம்ம டைனமிக்கா எப்படி வந்து ஃபெட்ச் பண்ண போறோம். ஸோ அத வந்து கரன்சியா மாத்தும்போது, அது எங்கேருந்து இந்த டேட்டா வந்து நமக்கு வருது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இதுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ என்னோட app.jsலயே வந்து நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து எனக்கு வந்து ஒரு H2 வந்து போடுறேன். இதுல வந்து என்ன போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கரன்சி கன்வெர்ட்டர் அப்படின்ற மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ கரன்சி கன்வெர்ட்டர். ஸோ இது போட்டாச்சு. இங்க நம்ம எப்பொழுதும் போல வழக்கம் போல கிளாஸ் நேம் இருக்குல்ல. ஸோ அத வந்து நம்ம மாத்திக்கலாம். அது வந்து என்னன்னு மாத்த போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் மாத்த போறேன். ஸோ ஓகே. இது வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு இன்புட் தேவை. அப்புறம் வந்து ஃப்ரம் என்ன கரன்சிலேருந்து டூ என்ன கரன்சி. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரம் யூரோலேருந்து எனக்கு இந்தியன் ரூபிக்கு மாத்தணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த லே அவுட்ட வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ அந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னா, கன்வெர்ட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஸ்மால் தான் பண்றோம். ஸோ நம்ம வந்து அதை பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டிவ்க்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அமௌண்ட் வந்து இருக்க போகுது. அதுக்கு நான் ஒரு டிவ் வந்து எழுதுறேன். ஸோ அந்த டிவ்க்குள்ளார ஒரு இன்னொரு டிவ் எழுதுறோம். ஸோ இந்த டிவ்ல வந்து பேசிக்கா வந்து கிளாஸ் நேம் வந்து என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்புட் குரூப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லேபிள் வந்து வைக்கிறேன். ஏன்னா லேபிள் தான் என்னன்றது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் லேபிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து அமௌண்ட்டா இருக்க போது. அப்புறம் வந்து ஒரு இன்புட் இது வந்து வைக்கிறேன். ஸோ இன்புட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா டைப் வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ நம்ம ஆனா நமக்கு டெக்ஸ்ட் வேணாம், நமக்கு நம்பர் வேணும். ஸோ நான் நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வேல்யூ ஒன்று வேணும்ல. ஸோ என்ன வேல்யூன்றதை ஷோ பண்ணணும். ஸோ அது வேணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆன் சேஞ்சுக்குமே வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சலாம். ஒரு ஈவெண்ட் வந்து போகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். சரி ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம நேரா வந்து ஸ்டேட்டுக்கு போயிட வேண்டியதான். ஸோ அது வந்து என்ன ஸ்டேட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கான்ஸ்ட் அமௌண்ட் கமா செட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூ ஸ்டேட் வந்து போட்டுறேன். ஸோ யூ ஸ்டேட்ல வந்து பை டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து 1ன்றது வந்து இருக்க போகுது. ஸோ இதான் நம்மளோட பை டிஃபால்ட் ஸ்டேட். சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, அமௌண்ட் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ஆன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆன் சேஞ்ச்ல வந்து நமக்கு நடக்கணும்ல. ஸோ நான் அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, செட் அமௌண்ட்ல வந்து செட் பண்ணி விட்டுறேன். ஸோ என்ன இருக்க போகுது இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. நான் என்ன கொடுக்குறேனோ அது வந்து என்ன டைப் பண்றேனோ அது வந்து இங்க வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் பேசிக்கா வந்து இருக்க போகுது. இந்த டிவோட இது வந்து முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டிவ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து இன்புட் குரூப் கிடையாது. பட் இதுக்கு பதிலா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ரோ வந்து வைக்க போறோம். ஸோ அதனால பேசிக்கா இதுக்கு மேல ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளாஸ் நேம்ல வந்து ரோன்றது வந்து வச்சிடுறேன். இங்க நம்ம வந்து ஒரு டிவ் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நம்ம டிவ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல வந்து இன்புட் குரூப் இருக்கு. இந்த லேபிள்ல வந்து ஜஸ்ட் வந்து அமௌண்ட்டுக்கு பதிலா ஃப்ரம். ஏன்னா நம்ம இங்க பார்த்தோம்னா தெரியும் எதுல இருந்து எதுக்கு மாறுது. ஸோ நான் ஒரு ஃப்ரம் வந்து போட்டுக்கிறேன். அதுவுமே வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து இன்புட் கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். எந்த கரன்சி வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போறோம்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட்டை எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு செலக்ட் வந்து போடுறேன். ஸோ செலக்ட் வந்து போட்டாச்சு. இந்த செலக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸும் பண்ணியாச்சு. சரி ஓகே. இந்த செலக்ட் குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாதிரி நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதோட வேல்யூ வந்து நமக்கு சூஸ் ஆகணும்ல. ஸோ அது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஆன் சேஞ்ச் வந்து சாரி இதுக்கு வெளியில இருக்கணும். ஆன் சேஞ்ச் வந்து போடுறேன். ஸோ ஆன் சேஞ்ச் வந்து போடுறேன். இந்த ஆன் சேஞ்ச்ல என்ன இருக்க போகுதுன்னா, சேம் நம்ம இதே மாதிரி என்னத்த சூஸ் பண்றோமோ அது வந்து எனக்கு நடக்க போகுது. பை டிஃபால்ட்டா இங்க வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். நம்ம அந்த ஈவெண்ட்ட தான் வந்து செட் பண்ண போறோம். சரி ஓகே. இதே மாதிரி நமக்கு இதுக்கு ஒரு ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் தேவை. ஸோ நம்ம ஸ்டேட்ட வந்து செட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நீங்க யூ ஸ்டேட் என்னன்னு தெரியல அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ரியாக்ட்ல. ஸோ அது தெரியல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அந்த யூ ஸ்டேட்டோட வீடியோ வந்து ஐ பட்டன்லயுமே வந்து கொடுக்குறேன். சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கரன்சி எதனா வந்து நான் ஹோல்ட் பண்ண போறேன்.
அதனால வந்து ஃப்ரம் கரன்சி செட் ஃப்ரம் கரன்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் கரன்சி செட் ஃப்ரம் கரன்சி அப்படின்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் அதுக்கு வந்து யூ ஸ்டேட் வந்து போடுறேன். ஸோ யூ ஸ்டேட்ல வந்து பை டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பை டிஃபால்ட்டா யூஎஸ் டாலர்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்துட்டு கரன்சி கன்வெர்டர் அப்படின்னு போட்டோம்னா பை டிஃபால்ட்டா யூஎஸ்டி தான் வந்து இருக்கும். நம்மளும் வந்து யூஎஸ்டி வச்சுக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்தியன் ருபீஸா கூட மாத்திக்கலாம். ஸோ எது வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரம்ல வந்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து இங்க ஷோ பண்ணுவோம்ல, நமக்கு எரர் அடிக்குதுல, அந்த செலக்ட்ல வந்து நம்ம வந்து செட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃப்ரம் கரன்சி வச்சாச்சு. அதே மாதிரி என்ன இருக்கோ அதை நான் வந்து செட் பண்ணி விடணும். ஸோ நான் அதனால செட் ஃப்ரம் கரன்சில வந்து என்ன நடக்குதோ e.target.value, ஸோ என்ன இருக்கோ அதை வந்து நான் வந்து இங்க வந்து செட் பண்ணி விட்டுறேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இப்போ இந்த செலக்டுக்குள்ளார என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கரன்சிஸை வந்து நம்ம மேப் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து இங்க ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இன்புட் குரூப்பையுமே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்து வரலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிவ்வை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டிவ் அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இன்னொரு வந்து இன்புட் குரூப் தான் இருக்க போகுது. பட் இந்த இடத்துல வந்து ஃப்ரம்க்கு பதிலாக நான் வந்து 2ன்றது வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃப்ரம் கரன்சிக்கு பதிலாக எனக்கு வந்து 2 கரன்சி இருக்க போகுது. செட் 2 கரன்சி தான் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதுக்கான ஸ்டேட்டையுமே கிரியேட் பண்ணல. நான் அதையுமே வந்து செட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் எரர் அடிக்கும். ஸோ அதை வந்து பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் 2 கரன்சி செட் 2 கரன்சி. இதுல வந்து என்ன இருக்க போது பை டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐஎன்ஆர் தான் வந்து வைக்க போறேன். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா உள்ளது நீங்க என்ன வேணா மாத்திக்கலாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட், எதுவுமே எனக்கு வந்து எரர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் டிஃபால்ட் ஸ்டேட்ல வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கரன்சியோட இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் இப்படிதான் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கரன்சியோட கோடுன்னு சும்மா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கோட் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும்ன்றது கிடையாது. போட்டோம் அப்படின்னா யூஎஸ்டி அந்த மாதிரி வந்து வருங்க. ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷ் கண்ட்ரி கோட் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துடும். ஸோ இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ் +1 ஸோ நம்பர்ஸ்ல வருது. ஸோ இதுலேயே வந்து யூஎஸ்டின்றது பை டிஃபால்ட்டா வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 2 வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து வைக்கணும். அந்த பட்டன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம வந்து கரன்சியை வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ அதனால அந்த பட்டனுக்கு வந்து நான் போயிடுறேன் டேரக்டா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செலக்ட் இருக்குல்ல, ஸோ செலக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த டிவையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரோக்கு கீழே ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த பட்டன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இதுல வந்து கன்வெர்ட்ன்றது வச்சுக்கிறேன். ஸோ கன்வெர்ட்ன்றது வச்சுக்கிறேன். இதுல வந்து நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்குன்னா மேபி கன்வெர்ட் பட்டன் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாத்திடுறேன். ஸோ கன்வெர்ட் பிடிஎன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் ஒரு கிளிக் நடக்கும் போது மட்டும்தான் இது வந்து நடக்கும். ஸோ ஏன்னா பட்டன்னா நம்ம பை டிஃபால்ட்டா கிளிக் பண்ணுவோம். ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி விட்டுறேன். ஸோ கன்வெர்ட் கரன்சி அப்படின்ற மாதிரி வந்து எழுதிடுறேன். ஸோ கன்வெர்ட் கரன்சி. ஸோ இது வந்து எழுதியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நம்ம வந்து ஏபிஐ கால் பண்ண போறோம். ஏபிஐ கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, எப்படி வந்து இன்னும் சில ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு கொண்டு வர போறோம், அதெல்லாம் எதுக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். இல்லைன்னா நமக்கு வந்து எரர் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ரிட்டர்னுக்கு மேல ஜஸ்ட் வந்துட்டு கான்ஸ்ட் கன்வெர்ட் கரன்சி வந்து ஒரு இதுவா மாத்திக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷனா வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தெரியல அப்படின்னா நான் ரிலேட்டட் வீடியோலையும் சரி ஐ பட்டன்லயுமே சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம ஏபிஐ கால் பண்ண போறோம். அது என்ன ஏபிஐ கால்னா இந்த API.exchange-rate API.com before at latest இதோட டாக்குமெண்டேஷன்ஸும் இங்க வந்து இருக்கு. நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து V6ல இருக்கு. நம்ம வெர்ஷன் 4ல இருந்து தான் எடுக்கிறோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கோட்ஸ் எல்லாமே இங்கே வரும். இந்த கண்ட்ரி கோட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏஇடினா யூஇ திராம், ஸோ இந்த ஆப்கானிஸ்தானோட ஆப்கானினா ஏஎஃப்என், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி கோட்ஸ் வந்து நிறைய வந்து வரும். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல இருந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேசிக்கா வந்து V6ல இருந்து எடுக்கல. ஸோ V6ல என்ன அப்படின்னா நம்மளோட ஏபிஐ கீ தேவைப்படுது. ஸோ V4ல அது தேவையில்லை. ஸோ நான் V4ல இருந்தே வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். அதுக்கு நான் பை டிஃபால்ட்டா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு யூஆர்எல் வந்து நமக்கு தெரியும்ல, இந்த யூஆர்எல் வந்து நமக்கே தெரியும் இது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து செட் பண்றேன். ஸோ லேட்டஸ்ட் ஓகே. ஸோ நான் அந்த இடத்துல வந்து வச்சிடறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து டைனமிக்கா இது எல்லாமே நடக்கணும். ஸோ டைனமிக்கா நடக்கணும் அப்படின்னாலே நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ்க்கு பதிலாக வந்து பேக் டிக்ஸ் தான் வந்து போடணும். ஸோ நான் பேக் டிக்ஸை வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேக் டிக்ஸ் வந்து போட்டாச்சு. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டாலர் சிம்பிள் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இதுல வந்து நமக்கு எங்க இருக்க போது என்ன எதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டா ஷோ பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், ஃப்ரம் கரன்சில என்ன இருக்கோ அதான் வரணும். ஸோ அதனால ஃப்ரம் கரன்சியை வந்து நான் ஏபி யூஆர்எல் வந்து செட் பண்ணி விட்டுறேன்.
இதுக்கப்புறம் நம்ம இந்த ஏபி யூஆர்எல் மட்டும் செட் பண்ணா போதுமா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் பண்ணணும்ல. ஸோ ஏபிஐ கால் நடந்தா தானே இது நடக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஸ் எஃபெக்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட், யூஸ் ஸ்டேட் இது ரெண்டுமே வந்து ரியாக்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. யூஸ் எஃபெக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வருது. நம்ம யூஸ் எஃபெக்ட்டையுமே இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எந்த எரரும் வரல. ஸோ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபெட்ச் இருக்குல்ல. ஸோ ஃபெட்ச்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சேம் இதே மாதிரி வந்து பை டிஃபால்ட்டா எனக்கு நடக்க போறது வந்து யூஎஸ்டில இருந்து தான் நடக்கும். ஸோ நான் இதுல இருந்து இது வந்து இது அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஏபி யூஆர்எல் அப்புறம் எதுக்கு ப்ரோ வச்சிருக்கோம் அப்படின்ற டவுட் வரலாம். அதையுமே நான் ஷோ பண்றேன். இந்த இடத்துல ஃப்ரம் கரன்சிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பை டிஃபால்ட்டா எனக்கு யூஎஸ்டி வந்து ஷோ ஆயிடுது. ஸோ நானே இங்கேயே கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டாவே நான் யூஎஸ்டின்றதை வந்து கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் தென்னு என்னோட ரெஸ்பான்ஸ் வருதுல. ஸோ ரெஸ்பான்ஸ் எடுத்து ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசானா வந்து மாத்திடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டேட்டா வரும்ல. ஸோ என்னோட டேட்டாவை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்த டேட்டால வந்து என்ன வரப்போகுது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு ஸ்டேட்டை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரன்சிஸ் கான்ஸ்ட் கரன்சிஸ் செட் கரன்சிஸ். ஸோ செட் கரன்சிஸ் இதை வந்து போட்டாச்சு. இதுல வந்து யூ ஸ்டேட் வந்து போட போறோம். ஸோ யூ ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரும்போதே எனக்கு வந்து எம்டி அரேவா வந்து இருக்க போகுது. ஸோ நான் இந்த செட் கரன்சிஸ் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டால வந்து செட் பண்ணி விடுறேன் செட் கரன்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டாட் கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் டாட் கீஸ்னா ரெண்டு, இப்போ நமக்கே தெரியும் ஆப்ஜெக்ட்ல வந்து கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இருக்கும். அதுல இருந்து கீஸை மட்டும் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வர வேல்யூஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் டேட்டா டாட் ரேட்ஸ்ன்றதை வந்து போடுறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து டேட்டான்றதை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேட்டா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். இப்போ என்ன வருதுங்கிறதையுமே நம்ம தான் ஏபிஐ கால் பண்ணிருக்கோம்ல. ஸோ என்ன வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதுல இருந்து நான் டாப்ல இருந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து இங்க வரும். ஓகே, மேபி ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் என்ன நம்மளோட டேட்டாஸ் இங்க வந்து வரும். ஏன்னா நம்ம கன்சோல் லாக் வந்து இங்க போட்டிருக்கோம். ஏபிஐ காலுமே வந்து நம்ம பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நமக்கு வருது இல்ல. ஸோ நான் இங்க பாத்திருக்கேன் அப்படின்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க. இங்க V6க்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இங்க டெமோக்கு தான் ஷோ பண்றோம் அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க பார்த்தோம் அப்படின்னா ரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் இங்க டேட்டா டாட் ரேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரேட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். ஏஇடி எடுக்கிறோம், ஏஎஃப்என் எடுக்கிறோம், ஏஎல்எல் எடுக்கிறோம். இந்த கீ மட்டும் தான் எடுக்கிறோம். நம்ம வேல்யூஸ் எடுக்கல. ஸோ இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்படிதான் வந்து அதை எடுக்கணும். சரி, ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஏபி யூஆர்எல்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இந்த இதுவும் இருக்கு, கன்வெர்ட் கரன்சியும் இருக்கு. ஸோ நான் இப்போ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் இங்க வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். ஃபெட்ச் என்னவா பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட டைனமிக்கா இருக்கிறத பண்ணணும். ஸோ நான் ஏபிஐ யூஆர்எல் போட்டுக்கிறேன். நம்ம இது பண்ணும்போது தெரிஞ்சிடும். நம்ம அசிங்க் அவைட் வந்து கண்டிப்பா போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ யூஸ் எஃபெக்ட்ல அதை போடலையே ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் எஃபெக்ட்டை பத்தி புரிஞ்சிருச்சு, அசிங்க் அவைட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் அந்த வீடியோ வந்து அசிங்க் அவைட்டோட வீடியோ வந்து நான் ஐபட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ப்ராமிசஸும் சரி, அசிங்க் அவைட்டும் சரி, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஃபெட்ச் இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து நெக்ஸ்ட் வந்து போக முடியும். நான் ஒவ்வொரு வீடியோலுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா பயங்கர லாங்கான வீடியோவா போயிடும். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம ஐபட்டன்ல கொடுக்க செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நான் கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வர டேட்டா வந்து ஜேசானா வந்து மாத்துறேன். ஸோ நம்ம யூஸ் ஸ்பெக்ல மாத்துற மாதிரி மறுபடியும் ஜேசானா வந்து மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ரேட் இருக்குல்ல. இந்த ரேட்டை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேட்டால இருந்து எடுத்து அதுல இருந்து வர ரேட்ஸ் இருக்குல்ல, நம்ம பார்த்திருந்தோம். இந்த இடத்துல உங்களுக்கு காட்டியிருந்தேன் டேட்டா டாட் ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து 2 கரன்சியா வந்து மாத்துறேன். ஸோ என்ன, ஏன்னா நம்ம வந்து ஒன்னு கொடுத்துருப்போம். இப்போ யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து இப்போ 1ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வேல்யூஸ் வந்து இப்போ 90 ரூபா இருக்கு அப்படின்னா அந்த வந்து வரணும்ல. ஸோ அதனால வந்து 2 கரன்சியை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரிசல்ட் வந்து ஒன்று வரும். ஸோ ரிசல்ட் வருதுல்ல. ஸோ இந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அமௌண்ட் இருக்குல்ல. ஸோ என்னோட அமௌண்ட்ல இருந்து எடுத்து, ஸோ இப்போ இந்த அமௌண்ட்னா இங்க பார்த்தோம்னா தெரியும். நம்ம 1னா இங்க நம்ம டிஃபால்ட்டா 1 வச்சிருக்கோம்ல. ஸோ அதை தான் வந்து எடுத்திருக்கேன். இன்டூ நம்மளோட ரேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் இன்டூ ரேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வர ரேட் வந்து இப்போ 90 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோடது இங்க 1 ரூபா அப்படின்னு போட்டுக்கோங்கன்னா 1 into 90.2 ஃபிக்ஸட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு 2 டெசிமல் ஷோ ஆனா போதும் அப்படின்றதுனால நான் 2ன்றது வந்து போட்டுக்கிறேன். இப்ப நம்ம இந்த வந்த வேல்யூஸ், இப்ப இந்த ரிசல்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம யூஐல ஷோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் வேணும். நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும்ல. ஸோ நான் அதனால இன்னொரு ஸ்டேட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது என்னன்னா அப்படின்னா, கன்வெர்ட்டட்
அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து செட் கன்வெர்டட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் இன்னொன்று வந்து போட்டுக்கிறேன். செட் வந்து கன்வெர்டட் அமௌண்ட். ஸோ இதையுமே வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு அதுல வந்து பை டிஃபால்ட்டா வந்து நமக்கு நல்லு தான் வந்து இருக்க போகுது. ஸோ நான் இப்போ இந்த செட் கன்வெர்டட் அமௌண்ட் இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்டேட்ல வந்து செட் பண்ணி விட்டுறேன். செட் கன்வெர்டட் அமௌண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரிசல்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து போட்டுறேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து யூஐல ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணணும். அப்பதான் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்றது வந்து தெரியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து நடுவுல வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட இன்புட் குரூப் இருக்குல்ல, ஸோ அந்த இன்புட் குரூப்ல ஃப்ரம் வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல செலக்ட்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. அதனால நம்ம டிராப் டவுன்ல பார்த்தோம்னா ஒண்ணுமே ஷோவே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை லோட் பண்ணுவோம். அதுக்கு லோட் பண்ணோம்னா செலக்டுக்குள்ளார வந்து நம்ம எப்பவுமே ஆப்ஷன்றது போடணும். இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து அந்த கரன்சிஸ் இருக்குல்ல, நம்ம இப்ப செட் பண்ணி விட்டோம்ல, ஸோ அந்த கரன்சிஸ் எல்லாத்தையுமே எடுத்து மேப் பண்றேன். ஸோ மேப் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா அதுல இருந்து வர கரன்சியை ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணதுனால நீங்க வந்து ஆப்ஷன்றதை வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க ரிட்டர்ன் போட்டு கர்லி பிரேஸ் போட்டீங்கன்னா ரிட்டர்ன் போட்டு தான் வந்து இது பண்ணணும். நான் டைரக்ட் ரிட்டர்ன் வந்து பண்றேன். ஸோ ஆப்ஷன்றது போட்டாச்சு. ஸோ எப்பவுமே மேப் பண்ணுவோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் மேப் பண்றீங்களோ அப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து கீ வந்து போடணும். ஸோ கீழ வந்து நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கரன்சியுமே போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு யூஎஸ்டி கண்ட்ரி கோட் வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும். ஸோ அதனால நான் போட்டுக்கிறேன். வேல்யூமே வந்து என்னோட கரன்சியை தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து வந்துருச்சு. நான் இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன்ல வந்து ஷோ பண்ணும்ல, ஸோ நான் அதையுமே வந்து கரன்சி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு நிறைய வந்து லோட் ஆக ஆரம்பிச்சு இப்போ ஃப்ரம்ல. ஸோ சேம் இதே மாதிரி நம்ம டூல வந்து இதே மாதிரி லோட் பண்ணணும். ஸோ அந்த லோட் பண்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ டூல வந்து நம்ம இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் போடணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா சேம் இதே மாதிரி வந்து கரன்சியை வந்து மேப் பண்றேன். ஸோ ஆப்ஷன்ஸ் கீ அதுக்கு வந்து மேப் பண்ணதுனால நான் கீ போட்டிருக்கேன். வேல்யூ இருக்கு. அதோட வேல்யூஸுமே நான் வந்து இங்க வந்து ஷோ பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பை டிஃபால்ட்டா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்களேன். ஸோ ஃப்ரம் ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி இருக்கும். டூல வந்து ஐஎன்ஆர் இருக்கும். ஏன்னா நான் இங்க வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ கன்வெர்ட் பட்டன் அழுத்தணும் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கன்வெர்ட் அழுத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் 100 ரூபா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ் டாலர்ஸ் $100 நம்மளோட ஐஎன்ஆர் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ருபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம கன்வெர்ட் அழுத்தினா எனக்கு அதோட வேல்யூஸ் வந்து ஷோ ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்எஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் சிஎஸ்எஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் இந்த வீடியோட லென்த் அதிகமாகும் அப்படின்றதுனால காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் வந்து பண்றேன். நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்குள்ள போயிடலாம். நம்ம போயிட்டு அதுல இருக்கிற டிஃபால்ட் ஸ்டைல்ஸை எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் யூஐல வந்து மாற ஆரம்பிச்சுட்டு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஸ்டார் போட்டோம் அப்படின்னா மொத்தமா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ற மாதிரி. ஸோ மார்ஜினும் பேடிங்கும் வந்து 0 கொடுத்துருக்கோம். பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ். ஃபாண்ட் ஃபேமிலி நீங்க உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்த பாடிக்குமே நான் வந்து கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒயிட் கலர் மாதிரி இது வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். பேடிங் இதுக்குள்ளாரையுமே கொடுத்துருக்கேன். ஸோ பேடிங்க்கும் மார்ஜினுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ பேடிங்னா என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளார வர ஸ்பேஸ், மார்ஜின்னா வெளியில இருக்கிற ஸ்பேஸ். நம்ம இது எல்லாத்தையுமே வந்துட்டு சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல வந்து டீடைல்டா பேசியிருந்தோம். ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம பேசியிருந்தோம். பேடிங்னா என்ன, மேக்ஸ் வித்னா என்ன, பேக்ரவுண்ட் கலர் எப்படி அப்ளை பண்றது, மார்ஜின் என்ன, இது எல்லாத்தையுமே பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயுமே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வித் வந்து ஒரு 450 px தான் எடுக்கலாம்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு வித் 100% கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டு அதே மாதிரி பேடிங் உள்ளுக்கு இருக்கிறதுக்கு. அப்புறம் பார்டர் பாக்ஸ் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வாட்டர் ரேடியஸ்ல வந்து இந்த கர்வினஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கர்வினஸ்க்காக நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். பாக்ஸ் ஷேடோ கொடுத்ததுனால தான் நமக்கு வந்து இந்த கொஞ்சம் எலவேட் ஆகி வருது. ஸோ இதுதான் வந்து இந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம H2 வந்து இந்த கரன்சி கன்வெர்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 px வந்து வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட கன்வெர்டர் பாக்ஸ் மொத்தமா இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து நான் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிளெக்ஸ் டைரக்ஷனை வந்து காலமா மாத்திருக்கேன். காலம்னா இந்த சைட்ல வரும், ஸோ ரோனா இந்த சைட்ல வரும். நம்ம ஃபிளெக்ஸ் பண்ணதுனால பை டிஃபால்ட்டா ரோல போயிடும். அப்புறம் காலமா மாத்திருக்கேன். ஒரு கேப் வந்து ஒரு 20 px எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லேபிள்ல நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஃப்ரம் டு அமௌண்ட்லாம் வந்து போட்டிருப்போம்ல, ஸோ அதுக்கு ஃபாண்ட் சைஸ், ஒரு மார்ஜின் பாட்டம், அப்புறம் வந்து ஒரு டிஸ்பிளே வந்து பிளாக்ல வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இன்புட்டையும் சரி நம்மளோட செலக்டையும் சரி அதை ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணி வித் வந்து ஒரு 100%, பேடிங் வந்து 10-12 pxக்கும் வச்சிருக்கேன். ஸோ பார்டர் ரேடியஸ் மறுபடியும் இந்த கர்வினஸ்க்காக நான் வந்து ஒரு 8 px வந்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பார்டர் இருக்குல்ல, ஸோ இந்த பார்டருமே நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். 1 px சாலிடு, அந்த கலர் ஒரு கிரே கலர் வச்சிருக்கேன். ஸோ ஃபாண்ட் சைஸ், அவுட்லைன் வந்து இந்த ஏன்னா அவுட்லைன்னா நீங்க கிளிக் பண்ணோம்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம அதனால அவுட்லைன் வந்து நன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரோல வந்து டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துருக்கோம். கேப் வந்து ஒரு 15 px இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நம்ம பட்டன் இருக்குல்ல, ஸோ பட்டன்ல வந்து இந்த பட்டன் தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு 100% வந்து வித் கொடுத்துருக்கோம். பேடிங் வந்து ஒரு 12 px, ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு. பேக்ரவுண்ட் கலர் வந்து இருக்கட்டும், கலர் வந்து ஒயிட்ல இருக்கட்டும். ப்ளூல வந்து ஒயிட் போட்டோம்னா நல்லா தெரியும்ன்றதுனால அந்த கலர் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ், பார்டர் அதுக்கு வேண்டாம். ஸோ பார்டர் ரேடியஸ் இந்த மறுபடியும் கர்வினஸ்க்காக. அப்புறம் கர்சர் இங்க எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பாயிண்டரா வந்து மாறிடும். ஸோ
ஸோ இங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம இங்க ஹோர் ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்கோம். நம்ம இங்க ஹோர் பண்ணோம் அப்படின்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதையுமே நீங்க வந்து கவனிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு வந்து நான் இன்னும் எழுதல. அதனால உங்களுக்கு அது தெரியாது. ஸோ அந்த ரிசல்ட் வந்து நம்ம பார்ப்போம். பேசிக்கா வந்து டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து என்ன கலரோ ஸோ அது வந்து குடுத்துருக்கேன். பேடிங் வந்து ஒரு 10 பிஎக்ஸ், பார்டர் ரேடியஸ் மறுபடியும் இந்த கர்வினஸ்க்காக வந்து ஒரு 10 பிஎக்ஸ், ஃபாண்ட் சைஸ் வந்து 18 பிஎக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவா மாத்தணும் அப்படிங்கிறதுனால நான் ரோல வந்து பார்க்கும்போது வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் மொத்தமா காலமா மாத்திடுறேன். அப்புறம் கண்டெய்னர் எல்லாத்துக்குமே பேடிங் கொடுத்துறேன். ஸோ H2 வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து 22 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். லார்ஜ் ஸ்கிரீன்லயுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ லார்ஜ் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ ஸ்மால் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ லார்ஜ் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஸ்மால் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஸோ நான் இங்கேயுமே பெருசு பண்ணி சின்னது பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெருசு ஆக்க இந்த மாதிரி வரும். அப்படியே நம்ம சின்னது ஆக்க இந்த மாதிரி வந்து மாறிடும். ஸோ இது மொபைல் ரெஸ்பான்சிவா தான் இருக்கும் மொத்தமா கம்ப்ளீட்டா. சரி ஓகே நம்மளோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து பண்ணல. ஸோ அதையுமே நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சலாம். ஸோ ரிசல்ட்டுக்கான இது வந்து ஏன்னா இப்ப நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரம் வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல இருந்து ஐஎன்ஆரா வரணும்னு. எனக்கு அமௌண்ட் வந்து ஷோ ஆகணும்ல என்னன்றது வந்து இதுவாகி. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்னோட கன்வெர்டட் அமௌண்ட் இருக்குல்ல. என்னோட கன்வெர்டட் அமௌண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இந்த வந்து ஷோ பண்ணு. ஏன்னா நம்ம வந்து இல்லைன்னா வந்து எனக்கு ஷோ பண்ண வேணாம் அப்படிங்கறதான் விஷயம். ஸோ நான் ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன் பேசிக்கா. ஸோ நான் இந்த டிவ்ல வந்து ஸோ இதை க்ளோஸும் பண்ணிடலாம். ஸோ டிவ் வந்து க்ளோஸும் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் வந்து போட்டலாம். ஏன்னா நம்ம ரிசல்ட்னு சொல்லி நம்ம இங்க போட்டிருந்தோம். நம்ம இப்போ கூட பேசியிருந்தோம்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த இதுதான் நம்ம வந்து இங்க எழுதிருக்கோம். ஸோ இந்த டிவ்குள்ளார நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அமௌண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அமௌண்ட் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரம் கரன்சி வந்து இருக்க போகுது. ஸோ ஃப்ரம் கரன்சி வந்து இருக்க போகுது. ஸோ அதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கிறேன். எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன நடக்குது என்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து இங்க பார்த்து ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ கன்வெர்ட்ன்றது அழுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 1 USD இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வந்துருது. அப்ப நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண அமௌண்ட் வந்து காட்டணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ராங்னா கொஞ்சம் போல்ட் ஆகி காட்டு அப்படிங்கிறதா விஷயம். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்வெர்டட் அமௌண்ட் வந்து போடுறேன். ஸோ கன்வெர்டட் அமௌண்ட் வந்து போடுறேன். அதே மாதிரி வந்து ட்ரூ கரன்சி வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்னா என்னன்னு தெரியல, போல்ட்னா என்னன்னு தெரியல, இந்த டிஃபரன்ஸ்லாம் HTML என்னன்னு தெரியல, பேசிக்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க HTML பிளேலிஸ்ட் வந்து பாருங்க. நான் கிராஷ் கோர்ஸ்லயுமே வந்து அதை போட்டிருந்தேன். அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே கன்வெர்டட் அமௌண்ட் வந்து என்ன இருக்க போதோ அது இது வந்து ட்ரூ கரன்சி வந்து என்ன கரன்சியோ அப்படின்னு வரணும். ஸோ இப்போ $1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கன்வெர்டட் அமௌண்ட்டோ அது வரும். பிளஸ் இது வந்து என்ன இருக்கு 2 வந்து INR இருக்கு. அதனால வந்து அது வரும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கன்வெர்ட்ன்றது அழுத்துறேன். $1 இஸ் ஈக்குவல் டு 90.45 நம்ம பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா US டாலர்ஸ்ல இருந்து வந்து போட்டிருக்கேன். ஸோ யுனைடெட் ஸ்டேட் டாலர்ஸ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 90.15. ஸோ சேம் இது வந்து இப்போ ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 90.45. ஸோ அந்த கொஞ்சம் மைல் டிஃபரன்சஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா அந்த ஏபிஐல இருந்து வரது வந்து அந்த டேட்டாஸ் வந்து வேறையா இருக்கலாம், இந்த டேட்டா வேறையா இருக்கலாம். ஸோ அந்த பேசிக்கா கான்செப்ட் வந்து இதுதான். US டாலர்ஸ்ல இருந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் $100 கொடுக்குறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நான் கன்வெர்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ 9045 இதுவும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி வருதா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ $100 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 9015 வந்து வருது. ஸோ பேசிக்கா அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால இது வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரே அமௌண்ட் தான் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஏபிஐ கால்ல இருந்து தான் நமக்கு வந்து டேட்டா வருது அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து ஒரு மைல்டு சேஞ்ச் வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படிதான் வந்து கரன்சி கன்வெர்டர் ஆப் வந்து கூகுள்லயுமே வந்து ஒர்க் ஆகுது. இது நீங்க வேணும் அப்படின்னா இது வந்து ஃப்ரீயான ஒரு ஏபிஐ தான். நீங்க வெர்ஷன் 4ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ தான். நீங்க அதுக்கப்புறம் போகணும். ஆனா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க வெர்ஷன் 6க்கு அப்கிரேட் பண்ண சொல்லி. ஏன்னா ஏபிஐ கீஸ் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி அதுல இருந்து வந்து யூஸ் பண்ற மாதிரி தான். நம்ம ரேண்டமா ஹிட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வேஸ்ட் தான். ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை செக் பண்ணி பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கரன்சிஸ்ல இருந்து வந்து மாத்தி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எஜிப்தியன் யூரோஸ்க்கு வந்து மாத்தி பார்ப்போம். நம்மளோட ஒரு 100 யூரோஸ் வந்து நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் கன்வெர்ட் அழுத்துறேன். 10,600 ரூபா வந்து வருது. ஸோ இப்படிதான் வந்து இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். நீங்க இதை பார்க்கணும், ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கோடை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், GitHub லிங்க். அதுலயுமே நீங்க வந்து இந்த கோடை எடுத்து நீங்க இன்னும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.